அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பை வந்து நம்ம ஒரு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1லேருந்து பார்ட் 23 வரையும் கொடுத்துருக்கேன். இந்த பார்ட் வந்து பார்ட் 24. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, V.A.O, எஸ்ஐ மற்றும் அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸையும் நான் வந்து இந்த தொகுப்பில் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், ஏன்னா இது தொடர்ச்சியான ஒரு தொகுப்பு தான். போன வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா ஸ்பெஷல் ப்ராவின்சஸ் பற்றியும் மாநில கட்சி ஸ்டேட் பார்ட்டியை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அஃபிஷியல் லாங்குவேஜ் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பகுதி 17 பார்ட் 17 என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ்னால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் மட்டும் ஆர்டிகல் 343 ஆர்டிகல் 351 வரை இருக்குது. ஓகேங்களா? அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? முதல்ல வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஸ்டார்டிங் டைமில் வந்து மொத்தம் வந்து 14 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருந்தது. 14 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருந்து. தற்போது எத்தனை மொழிகள் இருக்குன்னா 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது. இந்த மொழிகள் பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஷெட்யூல் நடத்துறதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஷெட்யூல் 8 பார்த்துருப்போம். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஷெட்யூல் 8 பார்த்துருப்போம். அதில் என்னென்ன மொழிகள் வந்து இணைக்கப்பட்டது, எந்தெந்த வருடம் எந்தெந்த மொழிகள் சமீபத்தில் இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக புரியும். அடுத்து வந்து 1955 வந்து லாங்குவேஜ் கமிட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு பிஜி கேர் கமிட்டி அப்படின்ற குழு வந்து அங்கீகரிக்க கொடுத்தாங்க. எப்போ? 1955. பிஜி கேர் கமிட்டி என்ன பண்ணுறாங்க? 1955 லாங்குவேஜ் கமிட்டி அப்படின்ற கமிட்டி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க. லாங்குவேஜ் கமிட்டினா என்ன? மொழிக்காக அமைக்கப்பட்ட ஆணையம். ஓகேங்களா? அந்த ஆணையம் வந்து அவங்க அமைக்கலான்னு சொல்லிட்டு பிசி கேர் ஆணையம் வந்து 1955 வந்து கொடுக்குறாங்க. இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டு ஃபேமஸ் ஹிந்தி திஸ் கமிஷன் இஸ் டேக்கன். இந்த ஆணையம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களில் மத்திய அரசு அலுவலக மொழியாக வந்து ஹிந்தியை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 343. இந்த ஆர்டிகல் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜை பற்றி சொல்லுது. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன். யூனியன்னா என்ன? மத்திய அரசு. அப்போது மத்திய அரசுடைய மொழி என்ன, மத்திய அரசுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹிந்தி இன் தேவங்கிரி ஸ்கிரிப்ட் ஃபார்ம் ஆஃப் நியூமரல்ஸ். ஹிந்தி வந்து எந்த ஃபார்மில் இருக்குது? ஹிந்தி வந்து தேவகிரி ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு வடிவமைத்தில் இருக்குது. அது வந்து ஒரு நியூமரல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு எண்ணில் வடிவில் இருக்கக்கூடியது, அதாவது நம்பர்ஸ் மாதிரியே இருக்கும் ஹிந்தியோட எழுத்துக்கள். இப்போ வந்து சமீபத்தில் வந்து 15 வருஷம் இங்கிலீஷை வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்காக அலுவலக மொழியாக வந்து இங்கிலீஷையும் வந்து இணைச்சிருக்காங்க மத்திய அரசில். எப்போது? கடைசி 15 ஆண்டுகளில். இல்லாமல் ஹிந்தியையும் ஆங்கிலத்தையும் இணைத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவங்கிரி ஸ்கிரிப்ட் மூலிமா சர்வதேச இந்தியன் நியூமரல்ஸ் வந்து அவங்க வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்காக மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமானது அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை சார்ந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 18. பார்ட் 18 எதை பற்றி பேசுது அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், நெருக்கடி கால நடைமுறைகளை பற்றி பேசுது. இந்த நெருக்கடி கால நடைமுறைகளை எத்தனை ஆர்டிகல் பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 352 ஆர்டிகல் 360 வரையும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 352. ஆர்டிகல் 352 எதை பற்றி பேசுது அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி ப்ரோக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரோக்ளைம்டு, தேசிய நெருக்கடி மற்றும் தேசிய அவசரகால நிலை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 352. இது வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். இது வந்து பார்த்துக்கோங்க. இந்த தேசிய நெருக்கடி எப்பப்பெல்லாம் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 1962 சீனா போர் அப்போது நடந்தது. அப்போ வந்து 1968 வந்து அந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. 1962 சைனா போர் அப்போது நெருக்கடி நிலையை வந்து அறிவித்தாங்க. அது திரும்பவும் 1968 அந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுட்டாங்க.
அடுத்து 1971 பாகிஸ்தான் பாகிஸ்தான் போகிறப்போ நெருக்கடி நிலையை அறிவித்தாங்க. அது வந்து 1977 திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. 1995 இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி வந்து மேற்கொண்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த எமர்ஜென்சி ரிலேட்டடான நெருக்கடி நிலை ரிலேட்டடான முக்கியமான இந்தியாவை சார்ந்த முக்கியமான சில இயர்ஸும் அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஆர்டிகல் 352. அடுத்து மிசானா என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட், சர்வதேச பாதுகாப்புக்கான ஒரு சட்டம் இயற்ற பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த மிசா சட்டம். அடுத்து வந்து 1977 அலகாபாத் கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெட் பேக் இன் இந்திரா காந்தி பீரியட், அதாவது இந்திரா காந்தியோடைய ஆட்சி காலத்தில் நெருக்கடி நிலையை வந்து பிறப்பித்தாங்க. அது பிறப்பிச்சு அப்புறமா அலகாபாத் கோர்ட்டோட உத்தரவின் பேரில் வந்து 1977 அது திரும்ப பெற்றுக்கணும் அப்படின்னு திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அக்கார்டிங் டு 38th அமெண்ட்மெண்ட் 38வது சட்ட திருத்தத்தின்படி 1975 ஒரு எமர்ஜென்சி இருக்கும்போது இன்னொரு எமர்ஜென்சியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா இந்திரா காந்தி ஆட்சி பீரியட் அப்போது ஆல்ரெடி வந்து இந்திரா காந்தி வந்து ஒரு நெருக்கடி நிலையை வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த நெருக்கடி நிலையை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து நெருக்கடி நிலையை வந்து அறிவிச்சிருக்கேன் அப்படின்னு மறந்துட்டு திருப்பியும் சில ஆண்டுகளுக்கு அப்புறமா திருப்பி நெருக்கடி நிலையை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க திருப்பி எமர்ஜென்சி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்போது வந்து அலகாபாத் கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 1975 38th அமெண்ட்மெண்ட்டின் படி நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி இருக்கும்போது இன்னொரு எமர்ஜென்சி வந்து கொடுக்கக்கூடாது, அதை திரும்ப பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி கால நடைமுறைகள். அதில் வந்து தேசிய நெருக்கடி மற்றும் தேசிய அவசர நிலை தீர்மானம் இதெல்லாம் எப்படி வரும், இந்த நெருக்கடிகள் எதன் மூலிமா வந்து இருந்தால் அதை வந்து நெருக்கடி நிலை எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா போர் சமயத்தில் சப்போஸ் ஏதாவது போர் நடந்தது அப்படின்னா அப்போ வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி நிலை அப்படின்னு வந்து அறிவிப்பாங்க. இல்லைன்னா இன்டர்னல் ஆர்ம்டு ரெமிடியல்னா உள்நாட்டு ஆயுத கிளர்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து நடந்தது இல்லையா, உள்ளே வந்து போர் நடந்தது இல்லையா, அந்த மாதிரி போர்கள் நடந்தால் வந்து இன்டர்னல் ஆர்மட் ரெமிடியல் மூலிமா உள்நாட்டு ஆயுத கிளர்ச்சி நடந்தால் அப்போ வந்து நெருக்கடி நிலையை வந்து அறிவிப்பாங்க. அப்படி இல்லைன்னா டிசாஸ்டர் மிகப்பெரிய பேரிடர், சமீபத்தில் இப்போ புயல் வந்து தாக்குனது, கஜா புயல் வந்து தாக்குச்சு. அந்த கஜா புயல் தாக்கத்தால் 4 மாநிலங்கள் வந்து முற்றிலுமாக புரட்டி போடப்பட்டது. அப்படி வந்து புயல்கள் தாக்குனா அங்கே வந்து நெருக்கடி நிலையை வந்து பிறப்பிப்பாங்க. அந்த மாதிரி இந்த 3 விஷயங்களுக்காக தேசிய நெருக்கடி நிலையை வந்து பிறப்பிப்பாங்க, நேஷ்னல் எமர்ஜென்சி. இது 3 தான் விஷயம். அடுத்து நம்ம நேஷ்னல் எமர்ஜென்சி ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். எப்படி வந்து இந்த தேசிய நெருக்கடி நிலையை எப்படி வந்து அவங்க அமல்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதோடைய ப்ரொசீஜர் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன நடத்துவாங்கன்னா கேபினெட் மீட்டிங் நடத்துவாங்க. இந்த கேபினெட் மீட்டிங் எங்கே நடக்கும், பீப்புள் ஹவுஸில் நடக்கும், அதாவது பார்லிமெண்ட்டில் நடக்கும் கேபினெட் மீட்டிங். அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஓட்டெல்லாம் போட்டு தேசிய நேஷ்னல் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணலாம் அப்படின்ட்டு அது எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கிட்ட கொடுப்பாங்க. பிரசிடெண்ட் என்ன பண்ணணும், இப்போ வந்து இது தேசிய நெருக்கடி நிலைன்ட்டு பிரசிடெண்ட் தான் அப்ரூவல் கொடுத்து அவர் தான் அறிவிக்கணும். அப்படி அந்த பார்லிமெண்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த தேசிய நெருக்கடி நிலையப்போ 1 மாதத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியை நிரூபித்து காட்டணும். ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த இப்போ வந்து நெருக்கடி காலம் வந்து பிறப்பிச்சிட்டாங்க. இந்த நெருக்கடி காலம் வந்து எத்தனை மாதங்கள் வந்து தொடரும் அப்படின்னா இப்போ ஒரு வாட்டி வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்து ப்ரொக்ளைம் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேசிய நெருக்கடி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா 6 மாத காலம் வந்து அதோடைய காலம் அது வரையும் வந்து அது தொடர்ந்து இருக்கும். ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் அவங்க வந்து திருப்பி போய் அந்த நெருக்கடி நிலையை புதுப்பிக்கணும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மத்திய அரசு வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. மத்திய அரசோட ஆட்சி காலம் வந்து 5 வருஷம். ஒவ்வொரு அரசனுடைய ஆட்சி காலமும் 5 வருஷம்தான். அந்த 5 வருஷத்தில் இப்போ ஆட்சி செஞ்சிட்ருக்கு.
இப்போ வந்து 4 வருஷம் அவங்க ஆட்சி காலம் முடிஞ்சுது. அடுத்து இன்னும் 1 வருஷம் இருக்கும்போதே அவங்க வந்து 4 வருஷத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேசிய நெருக்கடி நிலை வந்து பிறப்பிச்சிட்டாங்க. அப்படின்னா அந்த தேசிய நெருக்கடி நிலை வந்து 1 வருஷம் தொடருது அப்படின்னா இவங்களோட ஆட்சி காலம் அந்த 1 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி அந்த 1 வருஷம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து தொடரும். அப்போ 5 வருஷமாக இருக்கிறது 6 வருஷமாக மாறிடும். இது வந்து நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போது இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி நிலையை திரும்ப பெறணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் 10ல் 1 பங்கு எம்பிஸ் வந்து மெஜாரிட்டியில் ஓட் போட்டு அவங்க வந்து இந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெறலாம். 10ல் 1 பங்கு ஓட்டாது அவங்களுக்காக விழணும். அப்படி இருந்தால் நேஷ்னல் எமர்ஜென்சியை திரும்ப பெறலாம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம நேஷ்னல் எமர்ஜென்சினா என்ன, அதோட ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னால் என்னென்ன, அஃபிஷியல் லாங்குவேஜ்னால் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில நெருக்கடிகள் அப்படின்னா என்ன, அந்த மாநில நெருக்கடிகளுடைய முறைகள் என்ன, ஸ்டேட் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது போல் தொடர்ச்சியான வீடியோக்களை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா மேலே இருக்கக்கூடிய என்ரோல் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்னும் வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கீழே ஃபாலோ பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. இது போல் மேலும் பயனுள்ள வீடியோக்கள் பெற என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.